இன்றைக்கி மைசூர் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு உளுந்து எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிரைண்டரில் உளுந்தை போட்டு தண்ணி தெளித்து அரைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. நம்ம உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிடுங்க. மாவு நம்ம கையில் எடுக்கிறப்ப கெட்டியாக நிற்கணுங்க. அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே இஞ்சியும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேங்காவை பல்லாக கீறி போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் மிளகும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. கையை தண்ணியில் நனைச்சிட்டு மாவை அப்படியே எடுத்திங்கன்னா மாவு அப்படியே கெட்டியாக நிற்கும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொதிக்கிற எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு மேலே நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. போண்டாவை ஃபஸ்ட்டு போடுறப்ப எண்ணெயை நல்லா ஹீட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே வேகும். அவ்வளோதாங்க, செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்கள் தேங்காய் சட்னியோட சூடாக செஞ்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.